தலைப்புறா கவிழ்ந்ததால ஜன்னல் பக்கமாக உடைத்துக் கொண்டு வெளியே வர முடியாத சூழல்ல முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு அலறல் சத்தத்தோடு உள்ளே இருந்த பயணிகள் ஒருவராக வெளியே வர தொடங்கினாங்க. அதனை கடந்து உள்ள விபத்துல சிறிது காயமடைந்து சிக்கிய அங்குள்ள பயணிகளை அந்த பகுதி மக்களும் இளைஞர்களும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அன்னவாசல், இலுப்பூர், மணப்பாறை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சோம். சம்பவம் அதாவது அந்த பேருந்தை மீட்க வரைக்கும் காவல்துறை வரவில்லை எனவும் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. மீட்பு பணியில் முழுக்க பொதுமக்களை ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்ப அந்த பேருந்து அதிவேகமாக வந்ததாக ஒரு தரப்பினர் சொல்றாங்க. அதே வேளையில அந்த பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வர்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரே நாள்ல இரண்டு இடங்கள்ல தனியார் பேருந்துகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு.